ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடர். நம்ம ஆதிரை கிராஃப்ட்ல இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு திருவுருவ சிலை கொண்டு வந்திருக்காங்க. இது யாருடைய திருவுருவ சிலைன்னு நீங்க பார்த்ததும் கண்டுபிடிச்சிருக்கலாம். கண்டிப்பா வராகமூர்த்தி தான். இந்த வராகமூர்த்தி யார் என்று நீங்க பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களில் 3வது அவதாரமாக கருதப்படுபவர். ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அவதாரம்னு சொல்றாங்க. இதனுடைய முக்கிய காரணம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, பூமியை காத்தருளும் ஒரு அவதாரமாக இந்த அவதாரம் கருதப்படுகிறது. ஸோ இந்த திருவுருவ சிலை நீங்க பாத்தீங்கன்னா கீழே அழகா ஒரு பீடம் கொடுத்திருக்காங்க. அதற்கு மேலாக தாமரை மனை, அதற்கு மேலாக நின்ற கோலத்தில் வராக மூர்த்தியும், அதோடு நீங்க பாத்தீங்கன்னா பூதேவி தாயாரும் நின்ற கோலத்தில் இருப்பாங்க. ரொம்ப அருமையான ஒரு திருவுருவ சிலை. நீங்க பார்க்கலாம், சங்கு சக்கரம் ஏந்தி கைகளில் கதையுடன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த திருவுருவம். நீங்க இது அபிஷேகத்திற்கு தாராளமா பயன்படுத்தலாம். அதாவது பூமியை காத்தருளும் ஒரு முக்கியமான திருப்பணியை செய்ததனால் இந்த வராகமூர்த்திக்கு எல்லா வைஷ்ணவ ஆலயங்களிலும் முதல் மரியாதை கிடைக்கும். அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா திருப்பதியில் இவருடைய பூஜை முடிந்து இவருக்கான ஒரு திருத்தலத்தில் நம்ம பூஜையை முடித்ததுக்கு அப்புறம் தான் திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு வழக்கம் இன்று வரை வழக்கத்தில் இருக்கிறது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வராக அவதாரம் கருதப்படுகிறது. ஸோ இந்த சிலை யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, வீட்டில் வைத்து பூஜை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, மறக்காம நம்மளுடைய புலனத்திற்கு அழைக்கலாம். நம்மகிட்ட இதுலேயே சிறிய சைஸும் இருக்குங்க. இது கோப்பர்ல இருக்கிற 3 இன்ச் சைஸ்ல இருக்கக்கூடிய வராகமூர்த்தி. இவர் நீங்க கார் டேஷ்போர்ட்ல கூட நீங்க வைக்கணும்னா வைக்கலாம். உங்களோட ஆஃபீஸ்ல அல்லது வியாபார தலங்கள்ல எங்க வேணும்னாலும் நீங்க இதை வைக்கலாங்க. ரொம்ப ஒரு அர்த்தமுள்ள ஒரு பாதுகாப்பு கவசமா இவர் உங்களுக்கு அருள் புரிவார். நன்றி, வணக்கம்.